கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் என்பது தேவனோடு எங்களுக்கு ஏற்படுகிற ஒரு உறவு மாத்திரமல்ல, எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் சரி செய்கிற காரியங்களை யாரிடத்தில் சரி செய்ய முடியும் என்பதை எங்களுக்கு தெரிவிக்கிற ஒரு காரியம். ஸோ இன்றைய நாட்களில் நாங்கள் ஜெபம் மேறெடுக்கிறது உண்மையாகவே நல்லது. பாஸ்டருக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த நல்ல விஷனுக்காக நன்றி. 23 வருடங்கள் அப்படியே பாச 21 வருடங்களாக இந்த ஊழியத்தை பாச செய்து கொண்டு வருகிற உண்மையாகவே ஒரு பெரிய சாதனை தான். அதுவும் பிரான்ஸ் தேசத்தில் ஸ்ரீலங்காவில் தமிழர்கள் மத்தியில் செய்ய முடியும். இங்கே சிதறி இருக்கிற தமிழர்களை ஒன்று சேர்த்து இந்த ஊழியத்தை செய்வது ஆண்டவர் பாராட்டின கிருபை. நாங்கள் நேரடியாக வார்த்தைக்குள் செல்ல போகிறோம். எங்களை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். இந்த வார்த்தை எங்களோடு பேசும்படியாக. பிதாவே, குமாரா இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன். நீங்கள் நல்ல எபினேசரப்பா, இதுவரை எங்களோட வாழ்க்கையில் உதவி செய்தவர் தேவரீர். விசேஷமாக இந்த நாளை எங்களுக்கு நீர் ஏற்படுத்தினீர். உமது வார்த்தைகளை கேட்கும்போது ஆண்டவரே நாங்கள் தெளிவோடு புரிந்து கொள்ள எங்கள் கர்த்தர் கிருபை செய்யுங்க. எங்களுக்குள் இருக்கிற சரீர பலவீனங்கள், ஆவிக்குரிய பலவீனங்கள் எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம். என் கர்த்தர் எங்களோடு பேசுவீராக. இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவரும் விடுதலையோட வார்த்தையை கேட்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. என்னுடைய அறிவு அனுபவம் இந்த இடத்தில் வெளிப்படாதபடி இந்த வார்த்தைகளை என்ன நோக்கத்துக்காக நீர் எழுதி வைத்திருக்கிறோ அவைகள் பேசப்பட கிருபை பாராட்டுங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். பாஸ்டர் ஸ்டீவன் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டே ஜெசபேலின் ஆவியை குறித்து தேவனுடைய வார்த்தையை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளும்படியாக. இந்த வார்த்தையை உங்களுக்கு தெரியும், சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு கூட ஜெசப் யாருன்னு தெரியும், அப்படி தானே? சின்ன பிள்ளையை கூப்பிட்டு முன்னுக்கு ஜெசபேல்னா யாருன்னு சொல்லுங்கடா, அது வசனத்தை அழகாக தெளிவாக எங்களுக்கு சொல்லும். நாங்கள் இன்றைக்கு நிறைய வசனங்களை நான் வாசிக்க போகிறதில்லை, எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் சுருக்கமாக இருக்கிறபடியால் நான் உங்களுக்கு சில காரியங்களை கற்றுத்தரும்படியாக நான் விரும்புகிறேன். இன்றைக்கி எசபேலின் ஆவி என்று சொல்லும்போது இன்றைக்கு பலருடைய மனக்கண்ணில் பெண்கள் மட்டும்தான் வருவாங்க, அப்படி தானே? இன்றைக்கு ஒரு பெண் ஒரு தவறுபட்டால், பெண் எதிர்த்து பேசினால், பெண் எங்களுடைய குறைகளை சொல்லும்போது உடனடியாக நாங்கள் அவங்களுக்கு வைக்கிற பேர் என்ன சொல்லுங்க பார்ப்போம், ஜெசபேலின் ஆவி. ஆனால் உண்மையாகவே இந்த ஆவி ஜெசபேல் என்ற கதாபாத்திரத்துக்கூடாக இஸ்ரவேலை பாழாக்கியது. அதே போல் சபையையும் ஒரு பெண்ணுக்கூடாக பாழாக்கியது. இதன் அடிப்படையில் கிறிஸ்தவ மார்க்கம் ஒரு பெண்ணை மாத்திரம்தான் இந்த ஆவி தாக்கும் என்ற ஒரு எண்ண கருக்கள் அவங்க இருக்கிறாங்க. நாங்கள் இன்றைக்கு வார்த்தை கூடாக நான் சில காரியங்களை உங்களுக்கு நான் காண்பித்து விட்டு நாங்கள் இதற்கு ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்க போகிறோம். நாங்கள் அடுத்து வாசிப்போம் 1 ராஜாக்கள் 16வது அதிகாரம் 31வது வசனம். நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களில் நடப்பது அவனுக்கு கொஞ்ச காரியம் என்று நினைத்தாற் போல் அவன் சீதோனியரின் ராஜாவாகிய ஏத் பகாலின் குமாரத்தி யெசபேலை விவாகம் பண்ணினதும் அல்லாமல் அவன் போய் பாகாலையும் சேவித்து அதை பணிந்து கொண்டு. ரைட். அதே போல் நாங்கள் அதே புத்தகம் 18வது அதிகாரம் வசனம் 4 மற்றும் 13 வாசிப்போம். யெசபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை சங்கரிக்கிற போது ஒபதியா 100 தீர்க்கதரிசிகளை சேர்த்து அவர்களை கெபிக்கு 50 பேராக ஒளித்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து அவர்களை பராமரித்து வந்தான். 13வது வசனம். யெசபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை கொன்று போடுகிற போது நான் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளில் 100 பேரை ஒவ்வொரு கெபியிலே 50 பேராக ஒளித்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து. அடுத்தது 1 ராஜாக்கள் 21வது அதிகாரம் 3வது வசனம். நாபோத் ஆகாபை நோக்கி, நான் என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடாதபடி கர்த்தர் என்னை காப்பாராக என்றான். அதே அதிகாரம் 22வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். நீ எனக்கு கோபம் உண்டாக்கி இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணினதன் நிமித்தம் உன்னுடைய குடும்பத்தை நேபாத்தின் குமாரனாகிய ஜெரோபெயாமின் குடும்பத்துக்கும் அகியாவின் குமாரனாகிய பாஷாவின் குடும்பத்துக்கும் சமானமாக்குவேன் என்றார் என்று சொன்னான். தேங்க்யூ சிஸ்டர். இந்த எசபேலின் ஆவியை குறித்து 2 படங்கள் போட்டிருக்குன்னு உங்களுக்கு பார்க்க முடியும். இது முதலாவது இமேஜை பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்ரவேல் தேசத்தில் ஆகாப் திருமணம் செய்த அந்த எசபேலுடைய ஒரு மாதிரி படத்தை இதில் போட்டிருக்கு. இதுதான் இல்லை, இதை போல ஒரு மாதிரி. 2வது படத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிப்படுத்தல் புத்தகம் 2வது அதிகாரம் வசனம் 18 தொடங்கி
29 வசனம் வரை உள்ள அந்த தியத்திரா சபையில் எசபேலின் தாக்கம் எப்படியாக ஏற்பட்டது, அந்த சபையில் அவளுடைய செயற்பாடுகள் எப்படி என்று சொல்லி அவளுடைய ஆதிக்கம் எப்படியாக இருந்தது என்றதை காண்பிக்கிற ஒரு பிக்சர். இதை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. இதை வச்சு நாங்கள் சில காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். என்ன சொன்னால், இப்படிப்பட்ட ஒரு ஆவி இன்றைக்கு கிறிஸ்தவ மார்க்கத்தை எப்படி சீரழித்து கொண்டிருக்கிறன்னு நாங்கள் பார்க்கும்போது, அல்லது எங்களுக்குள் இப்படிப்பட்ட தாக்கம் இருக்குதான்னு நாங்கள் ஆராயும் போது, நாங்கள் எல்லாருமே எங்களோட வாழ்க்கையில் தவறு விடுகிறவர்கள் தான். எல்லாருமே என்ன சொல்கிறது, 100% பரிசுத்தவான்கள் அல்ல. உண்மைதானே? அப்போ எங்களோட வாழ்க்கையில் அறியாமல், எங்களுக்கு புரியாமல், அல்லது எங்களுடைய பலவீனங்களால் இப்படிப்பட்ட ஆவிகள் எங்களை தாக்கும்போது, இதை வேதத்துக்கு முரணாக இருக்குது என்று நாங்கள் அறிந்து கொள்ளும் போது நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எங்களை நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் விட்டு கொடுக்க வேண்டும். அதான் பாஸ்டர் அழகாக சொன்னீர். இன்றைக்கி திருச்சபையில் நாங்கள் எல்லாருமே நீதிபதின்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் எங்களை அறிந்தும் அறியாமலும் எங்களுக்குள்ள சில செயற்பாடுகள் இருக்கிறது. அதை கர்த்தர் பாவமாக எண்ணும் போது நாங்கள் அதை என்ன செய்து அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். அதுதான் வேதம் சொல்லுகிறது. 1 யோவான் புத்தகத்தில் எங்கள் எல்லாருக்கும் தெரிந்த வசனங்கள். நாம் எங்களுடைய பாவத்தை என்ன செய்ய முடியாது? ஏதோ ஒன்று சமுதிரம் மறைக்க முடியாது. ஆனால் அறிக்கை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறேன். ஏன்னு சொன்னால், ஆண்டவர் எங்களை மன்னித்து அவரோடு எங்களை ஏற்றுக்கொள்வதற்காக, அவரோடு எங்களை உறவு வைத்துக் கொள்வதற்காக அவர் மன்னிக்க விரும்புகிறேன். இந்த இடத்துல எங்களுக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த எசபேலை குறித்து. எங்களுக்கு தெரியும் 2 நிகழ்வுகள். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்தில் இந்த வசனங்களை நாங்கள் பார்க்கும்போது அவளுடைய 2 விதமான குணாதிசயத்தை நாங்கள் கண்டுகொள்ள முடியும். முதலாவது நாங்கள் பார்க்க முடியும், எசபேல் யாரை திருமணம் முடித்தால்? ஆகாபை திருமணம் முடித்து இந்த வட இஸ்ரவேல் என்று சொல்லப்படுகிற இந்த தேசத்துக்குள்ளாக வந்து இந்த முழு இஸ்ரவேலையும் பாவம் செய்ய பண்ணுவதற்கு இந்த ஆவி இந்த எசபேலை பயன்படுத்தியது. இது சீதோன் தேசம் சொல்லப்படுகிற, நீங்கள் பைபிளில் பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பெனிக்கிய நாடுன்னு சொல்லக்கூட தீரு, சீதோன், சரிபாத்துன்னு சொல்லப்படுகிற இந்த பட்டணங்களை சேர்ந்த பெனிக்கிய நாட்டிலிருந்து வந்து ஒரு ராணி, அந்த பட்டணத்தில் இவள் ஒரு இளவரசி, அந்த பட்டணத்தில் ஆசாரி ஊழியம் செய்கிற ராஜாவாக இருந்த ஒரு ராஜாவினுடைய குமாரத்தி. இவள் இந்த வட இஸ்ரவேலில் உள்ள இந்த ஆகாப் ராஜாவை திருமணம் செய்தது நிமித்தம் இவளும் அந்த ஆகாப்பும் இணைந்து வாழ்ந்து அந்த வாழ்க்கை இஸ்ரவேல் வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு கரும்புள்ளியாக மாறியது. இந்த ஆவி இந்த எசபேலை கொண்டு இஸ்ரவேலை தேவனுடைய பக்கத்தில் இருந்து வேறு பக்கமாக எப்படி திசை திருப்பியது, அதற்கு அது கையாண்ட முறைகள் என்ன என்று நாங்கள் பார்க்கும்போது எங்களுடைய வாழ்க்கையில், கிறிஸ்தவ சமுதாயத்தில், திருச்சபை வாழ்க்கையில், எங்களுடைய பரிசுத்த வாழ்க்கையில் இந்த ஆவி எங்களை எப்படி தாக்குகிறது என்று நாங்கள் புரிந்து நாங்கள் இதிலிருந்து விடுபட முயற்சி செய்ய வேண்டும். அதற்காகத்தான் நாங்கள் இதை கற்றுக்கொள்கிறோம். அதற்காகத்தான் தேவன் இதை எழுதி வைத்திருக்கிறார் என்று தீமோத்தேயு புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர்களை சீர்படுத்த விரும்புகிறீர், நாங்கள் அவரோடு தொடர்ந்தும் உறவில் இருக்கும்படியாக. இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம், முதலாவது இந்த ஆகாப்பை திருமணம் முடித்த பிறகு இந்த எசபேல் எங்கே வருகிறாள்? அந்த பட்டணத்துக்கு வந்து இதுவரைக்கும் தேவனை ஆராதித்த ஜனங்களை தேவன் மேல் பிரியம் வைக்காமல், உங்களுக்கு தெரியும் நியாயப்பிரமாணத்தில் மிக முதலாவது கற்பனைன்னு 6வது அதிகாரம் உபாகம புத்தகம் சொல்லுது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. அந்த பொலித்தீசம் என்று சொல்லப்படுகிற பல தெய்வ கொள்கையை இந்த மொனோதீசம், ஒரே தெய்வ கொள்கைக்கு எதிராக கொண்டு வந்து அந்த தேசத்தில் இருக்கிற சகல ஜனங்களையும் பாவம் செய்ய பண்ணினது இந்த ஆவி. அப்போ இந்த ஆவி தேவனுடைய பிரமாணத்துக்கு முரணாக ஜனங்களை வாழுவதற்கு தூண்டுகிற ஒரு ஆவி. இந்த குணாதிசயம் யாரு கூடாக வெளிப்பட்டது? எசபேல் என்ற பெண்ணு கூடாக வெளிப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த ஆவி வந்தவனு முதலாவது செய்த காரியம், அந்த தேசத்தில் தேவனுக்காக ஆராதனை செய்த, தேவனுக்காய் பக்தி வைராக்கியமாய் பரிசுத்தமாய் வாழ்ந்த ஆசாரியர்கள் மேல் கை வைத்தது, ஊழியர்கள் மேல் கை வைத்தது. ஏனென்று சொன்னால் அந்த ஊழியர்களும் ஆசாரியர்களும் தேவனுடைய பாவ நிவர்த்தி செய்கிற ஊழியத்தில் இருந்தாங்க. அவர்களை கொன்று குவிக்கும் போது அந்த இடத்துல பாவ மன்னிப்பு நடைபெறாது. இது பிசாசினுடைய திட்டம். இன்றைக்கு எசபேலு கூடாக, அந்த பெண்ணு கூடாக இந்த ஆவி சீதோன் பட்டணத்தில் இருந்து இந்த வட இஸ்ரவேலுக்கு வந்து இந்த ஆகாப்போடு இணைந்து இந்த காரியத்தை செய்தது. இது முதலாவது காரியம். 2வது காரியம் நாங்கள் பார்க்கிறோம், உங்களுக்கு நாபோத் எல்லாருக்குமே தெரிந்த கதை. யாருக்காவது தெரியாத நாபோத்தை பற்றி? எல்லாருக்கும் தெரிந்த ஒரு கதை. ஒருவனுக்கு சொந்தமான நிலத்தை ஆகாப் ஆசை வைக்கிறான். ஆகாப் நல்ல முறையில் தான் அணுகிறான், இந்த நிலத்தை எனக்கு கொடுன்னு சொல்லி அவன்கிட்ட சரியாக தான் போய் பேசுகிறான். ஆனால் இந்த ஆவி அவனை என்ன செய்கிறது? தவறான முறையில் 21வது அதிகாரம் 25வது வசனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் தூண்டி விட்டதுன்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. நான் இதை குறித்து சற்று விளக்கமாக உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன், ஒரு அறிமுகமாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த ஆவி அவனை தூண்டிவிட்டு அது மாத்திரமல்ல அவனை அதற்கு சம்மதிக்க செய்து அவன் செயல்படாதபடிக்கு அந்த அதிகாரத்தை தான் தன் கையில் எடுத்து செயல்படுத்தி அதை தேவனுடைய பிரமாணத்துக்கு முரணாக செயல்படுத்தி முடித்தது. உங்களுக்கு தெரியும், அது ஆகாப்பையும் ஆகாப்போடு இணைந்த தலைமைத்துவத்தையும் பாவத்துக்குள் வழி நடத்தியது என்று நாங்கள் பார்க்கிறோம்.
நீங்கள் 21வது அதிகாரம் 25வது வசனத்தில் எனக்கு வாசிக்கணும்னு சொன்னா, தன் மனைவியாக எசபேல் தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாப்பை போல ஒருவனும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. நாங்க பார்க்கிறோம், முதலாவது ராஜாவை தூண்டி விடுறாள். யாருக்கு விரோதமாக? தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக, தேவனுடைய ஊழியர்களுக்கு விரோதமாக, தேவனுடைய பிரமாணத்துக்கு விரோதமாக செய்வதற்கு. இரண்டாவது, அங்கே இருக்கிற அந்த கள்ள தீர்க்கதரிசிகளை, பாகாலுக்கு ஆராதனை செய்கிற ஆசாரியர்களை தூண்டி விடுகிறாள். தேவனுடைய ஆசாரியர்களுக்கும் தேவன் ஏற்படுத்தின தலைமத்துவத்துக்கும் விரோதமாக கிரியை செய்வதற்கு. இன்றைக்கும் இந்த ஆவியினுடைய தாக்கம் எங்களுடைய கிறிஸ்தவ சமுதாயத்தில் இருக்கு. அது பெண்களுக்குள்ளாக மாத்திரமல்ல, ஆண்களுக்குள்ளாகவும் இருக்கிறது. இதை நாங்கள் மறக்கக்கூடாது. இதை நாங்கள் பார்க்கும்போது, இன்றைக்கு நான் எனக்கு தரப்பட்ட தலைமத்துவத்துக்கு, தேவன் எனக்கு தரப்பட்ட பொறுப்புக்கு நான் எப்படி கீழ்ப்படிந்து செயல்படுகிறேன், நான் எப்படி வாழ வேண்டும் என்றதை நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த ஆவி எங்கே இருந்து வந்தது, இதனுடைய தன்மைகள் எப்படி என்றது நாங்கள் சில காரியங்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது கையாளுகிற உத்திகள் என்ன என்று எங்களுக்கு தெரிய வேண்டும். நாங்கள் எடுத்து வாசிப்போம். நியாயாதிபதிகள் 18வது அதிகாரம் 7வது வசனம். இந்த வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னு சொன்னா, நான் இதுல பின்னணிக்கு போக போறதில்லை. இதுல இந்த சீதோனியர்களுடைய இந்த தன்மையை, குணாதிசயத்தை பற்றி சித்தரிக்கப்பட்டுள்ளது. இந்த சீதோனியர்கள்ட்ட இந்த எசபேலுக்குள்ள வந்த ஆவியின் தாக்கம், அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த குணாதிசயத்தை எங்களுக்கு கோடிட்டு காட்டுகிறது. அந்த பட்டணத்தில் எப்படிப்பட்டவங்க இருந்தாங்கன்னு சொல்லி ஒரு ஆசிரியர் இப்படியாக சொல்லுகிறேன். அவர்கள் யாரையும் மதிக்கிற இல்லை. அவர்களுக்குள்ள தங்களுடைய வாழ்க்கையை குறித்து, தங்களுடைய படிப்பை குறித்து, தங்கள்கிட்ட இருக்கிற செழிப்பை குறித்து மிகவும் பெருமை உள்ளவர்களாக இருந்தார்கள். நாளாந்த வாழ்க்கையில் அவர்கள் யாருக்குமே கீழ்ப்படியாதவர்கள். எங்களுக்கு தமிழில் சொல்லுவது தெரியுமா? எல்லாம் தெரிந்த ஏகாம்பரம் என்ற மதி. அதை மாதிரி அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் யாருக்கு இருந்தது தெரியுமா? இந்த சீதோனியர்களுக்கு இருந்தது. இந்த வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் யாருடைய வாழ்க்கையை குறித்தும் யாருடைய வளர்ச்சியை குறித்தும் அவர்கள் அக்கறை கொள்ளுவதே இல்லை. அதற்கு காரணம் இந்த சீதோன் பட்டணத்தில் இருந்த இந்த ஆவியினுடைய தாக்கம். இன்றைக்கு இந்த ஆவி யாருக்கூடாக வருகிறது? எசபேல் என்ற ஒரு பெண்ணுக்கூடாக. அவளுடைய தகப்பன் இந்த ஆவிக்கு ஆராதனை செய்தபடியால் அந்த ஆவிக்கு இலகுவாக இவளை கொண்டு தேவனுடைய ராஜ்யத்துக்கு முரணாக யுத்தம் செய்ய கூடியதாக இருந்தது. நீங்கள் 8ஆம் நூற்றாண்டு தீர்க்கதரிசிகள் புத்தகத்தை வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த சீதோனுடைய தாக்கம் இந்த வட இஸ்ரவேலின் வீழ்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருந்தது. நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த எசபேல், உபாகம புத்தகம் 7வது அதிகாரம் 3வது வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களுடைய சம்பந்தம் களவாயாக உன் குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடாமலும் அவர்கள் குமாரத்திகளை உன் குமாரருக்கு கொள்ளாமலும் இருப்பாயாக. என்னை பின்பற்றாமல் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அவர்கள் உன் குமாரரை விலக பண்ணுவார்கள். அப்பொழுது கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு உங்களை சீக்கிரத்தில் அழிக்கும். உபாகமம் 7:3-4 சொல்லப்பட்டிருக்கு. இது ஆண்டவர் மோசேக்கூடாக அவருடைய 2வது பிரசங்கத்தில் இஸ்ரவேலுடைய புதிய சந்ததிக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட வார்த்தைகள். இஸ்ரவேல் ஜனங்கள் தேசத்துக்கு போன பிறகு அவர்கள் கலப்பு திருமணம் செய்யக்கூடாது என்று மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறார். அவர் சொல்லுகிற காரணம் என்ன? இவர்கள் அப்படிப்பட்ட ஒரு திருமண வாழ்க்கைக்குள்ள போனால் அந்த ஆவி அந்த பெண்களுக்கூடாக எங்களை வாழ்க்கையில் வந்து என்ன செய்யும்? எங்களை தேவனை விட்டும், தேவனை ஆராதிப்பதை விட்டும், தேவனுடைய கட்டளைகள் பிரமாணங்களை பின்பற்றுவதை விட்டும் எங்களை தூர கொண்டு போய் விடும் என்று மோசே கூடாக ஆண்டவர் சொல்லுகிறார். இதையெல்லாம் தெரிந்த ஆகாப், உபாகமம் புத்தகம் 17வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேசத்தில் ஒரு ராஜா வந்தால் அவன் தேவனுடைய பிரமாணங்களையும் கட்டளைகளையும் லேவியர்களிடத்தில் வாங்கி தன் கையில் வைத்துக்கொண்டு அதை வாசித்து தேசத்தை ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொல்லி. இதையெல்லாம் தெரிந்த ஆகாப் அவன் அந்த எசபேலை பிரியப்படுத்துவதற்காக அவள் மேல் வைத்த அந்த அன்பின் நிமித்தம் அவளை இந்த தேசத்தில் அதிகாரியாக செயற்படுவதற்கு அனுமதித்தான். ஒஃபிஷியலாக அவளை ராணியாக ராஜாவாக கொடுக்கிறதை விட, ஆகாப்பை விட இந்த அவளுடைய வரலாற்றில் நாங்கள் பார்க்கும்போது ஆகாப்பும் எசபேலும் இணைந்த வாழ்க்கையில் இவளுடைய தாக்கம் அதிகமாக இருந்தது. இவள் இந்த தேசத்தை பாழாக்குவதற்கு இவளுக்கூடாக இந்த ஆவி பயன்படுத்தின உத்திகள் வித்தியாசமாக இருந்தது. பார்த்தீங்கன்னு சொன்னா, இதென்ற உத்திகளை நீங்க பார்த்தீங்க, உத்தின்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க? டெக்டிக்ஸ் என்று சொல்லுவாங்க. இது பயன்படுத்தின உத்திகள், முதலாவது மனிதனை பாவம் செய்ய தூண்டுவதன் மூலம் தேவன் கொடுத்த அதிகாரத்தை அழிப்பதே இதன் முக்கிய உத்தி. அப்படின்னு என்ன சொல்லுங்க அப்ப? தேவன் கொடுத்த அதிகாரம் என்ன? இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை ஆராதிப்பதற்காக, தேவனிடத்தில் நியாயத்தை விசாரிப்பதற்காக ஏற்படுத்தின நியாயாதிபதிகளையும் ஆசாரியர்களையும் மேற்கொண்டு தனக்கு கீழாக இந்த ஆவி என்ன செய்தது?
கொண்டு வந்தது. அப்போ நாங்கள் பார்க்குறோம், இந்த அதிகாரிகள், இந்த நியாயாதிபதிகள் இந்த ஆசாரியர்களை கொலை செய்து இஸ்ரவேல் ஜனங்களுடைய தலைமைத்துவத்தை தலைகீழாக போட்டு அந்த தலைமைத்துவத்தை தன் வசப்படுத்தினது இந்த ஆவி. இது அதை கையாளுகிற உத்தி இந்த ஆவி. இன்றைக்கு ரெண்டாவது பார்க்குறோம் பாருங்க, பதவியும் அதிகாரமும் இந்த ஆவியின் நோக்கம். அப்படின்னு என்ன தெரியுமா? இந்த ஆவி சபைகளுக்குள்ளாக புகுந்து, இன்றைக்கு நாங்கள் வெளிப்படுத்தல் புத்தகத்தில் எல்லாத்தையும் பார்க்க போகிறது இல்லை, ஒரு சில காரியங்கள் பாஸ்டர் தந்த டைமுக்குள்ளே நான் முடிக்கணும். இன்றைக்கி நாங்கள் பார்க்கக்குள்ள இந்த இடத்துல இது பதவியும் அதிகாரமும் இந்த ஆவியின் நோக்கம். இந்த ஆவி செயற்படணும்னு சொன்னால் இந்த ஆவிக்கு ஒரு பொசிஷன் தேவை. இந்த ஆவி பொசிஷன் இல்லாமல் அது ஆக்டிவாக இருக்காது. அப்போ இந்த ஆவி ஏதாவது ஒரு முறையை கையாண்டு இது எங்கே வர முற்படும் சொல்லுங்க பாப்பம்? அதிகாரத்துக்கு வர முற்படும். இன்றைக்கு தேசத்தின் தலைவனாக ஆகாப்புக்கு ஆலோசனை சொல்ல வேண்டிய தீர்க்கதரிசிகளும் இந்த ஆவிக்கு இடம் கொடுக்காமல் இருந்திருக்க வேண்டும். இது அதிகாரம் செலுத்துவதற்கு அவர்கள் எதிர்த்து நிற்க வேண்டும். ஆனால் ஆகாப் என்ன செய்தான் சொல்லுங்க பாப்பம்? இந்த ஆவியின் சத்தத்துக்கு பயந்தான். ஏன்னா இது கையாளுகிற முறைகள் நாங்கள் பின்னுக்கு பார்க்க போகிறோம், அப்படிப்பட்டதாகத்தான் இருக்கும். மூன்றாவது பார்க்கிறோம், ஒரு பெண்ணை பயன்படுத்தி மிரட்டல் மற்றும் சூழ்ச்சியால் ஆணை தாழ்த்துகிறது. ஒரு கணவன் மனைவி உறவுக்குள்ள நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு ஆகாப்புட நாங்கள் இதை கற்றுக்கொள்ளாமல் அதை உங்களுக்கு சற்று விளக்கமாக சொல்லுவேன். இன்றைக்கு ஒரு திருமண உறவுக்குள்ள இந்த ஆவி வந்த பிறகு இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது அதிகமாக சத்தம் போட்டு பேசும். இன்றைக்கு கணவன் என்ன செய்வான்னு சொல்லுங்க பாப்போம்? சத்தம் வரக்கூடாது, வீண் வாக்குவாதம் வரக்கூடாது, என்ன செய்வான்? அதற்கு அடங்கி இணங்கி போவான். இப்படிப்பட்ட குணப்பண்புகள் உள்ள ஆண்களை எதிர்ப்பதற்கு இந்த ஆவி என்ன செய்யணும் சொல்லுங்க பாப்போம்? மனைவிகளை பயன்படுத்த ஆரம்பிச்சிடும். இன்றைக்கு நடக்குதா இல்லையா சொல்லுங்க பாப்போம்? இன்றைக்கு அதிகமாக திருச்சபைகளுக்குள்ள கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில் இந்த ஆவி அதிகமாக தாக்கம் செலுத்தி கொண்டிருக்கு. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 ராஜாக்கள் 21:7 அவருக்கு அடுத்து வாசிப்போமா? அப்பொழுது அவன் மனைவியாகிய யேசபேல் அவனை நோக்கி, நீர் இப்போது இஸ்ரவேலின் மேல் ராஜ்யபாரம் பண்ணுகிறவர் அல்லவா? நீர் எழுந்து போஜனம் பண்ணி மனமகிழ்ச்சியா இரும். இஸ்ரவேலனாகிய நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை நான் உமக்கு கொடுப்பேன் என்று சொன்னார். இதை யார் செய்யக்கூடிய அதிகாரம் இருக்கு சொல்லுங்க பாப்போம்? ஆகாப்புக்கு தான் இருக்கு. ஆகாப்புக்கு முழு அதிகாரமும் இருக்கு. தேசத்தை கர்த்தர் ஆகாப்புக்கு ராஜ்யபாரம் பண்ண கொடுத்திருக்கிறேன். ஆனால் ஒரு பெர்ஃபெக்ஷனிசம்னு சொல்லுவாங்க. இந்த ஆவிடம் என்னன்னு தெரியுமா? தான் எல்லாவற்றிலும் பெர்ஃபெக்ட், எல்லா இடத்துலையும் தனக்கு செல்வாக்கு இருக்கு, எல்லாமே தன்னால் செய்ய முடியும் என்று சொல்லுகிற அந்த தாக்கம் உள்ளது இந்த ஆவிட்ட இருக்கு. இன்றைக்கு பாருங்க, சபையில் பாஸ்டர் சில பேருக்கு சொல்ல போகல, சில பேர் இந்த ஆவியினால் தாக்கப்பட்டிருப்பாங்க. அவர்களை கண்ட்ரோல் பண்ணுறதே பாஸ்டர்ஸுமா இருக்கு, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நிர்வாகத்தை பார்த்தா, பணக்காரியத்தை பார்த்தா, ஊழியத்தை பார்த்தா, ஆராதனை பார்த்தா எல்லாத்துலேயும் கை வைப்பாங்க. ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு எல்லாமே தெரியும் என்று சொல்லி. இன்னைக்கு இந்த ஆவிக்குள்ளாக இந்த தேசம் பாழாக போன காரணம் என்ன சொன்னால் இந்த ஆவிட்டே இருக்கிற இந்த உத்தி. இது என்ன தெரியுமா? கையாளும் தனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லு. அதான் பெர்ஃபெக்ஷனிசம்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அடுத்த காரியத்தை பார்ப்போம். இதே 1 ராஜாக்கள் 21வது அதிகாரம் 25வது வசனத்தில் இந்த ஆவி என்ன செய்கிற ஆவி? தூண்டி விடுகிற ஆவி. இன்னைக்கு சபைகளில் பாருங்க, பல பெண்கள், பல ஆண்கள் மனைவி கணவனை, கணவன் மனைவியை யாரை கொண்டு எந்த காரியத்தை சாதிக்க முடியுமோ அவர்களை இந்த ஆவி என்ன செய்யும் சொல்லுங்க பாப்போம்? தூண்டி விடும். நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஆகாப்பை தூண்டி விட்டு எலியாவுக்கு விரோதமாக, நாபோத்துக்கு விரோதமாக கிரியை செய்ய வைத்தாள் இந்த யேசபேல். அதற்கு காரணம் இவளுக்குள்ள இருக்கிற அந்த தூண்டி விடுகிற ஆவி. அந்த ஆவியினுடைய தன்மைகள், நேச்சர் ஆஃப் த ஸ்பிரிட், அந்த ஆவியினுடைய தன்மை அப்படியாக இருக்கிறபடியா அந்த ஆவி யாரை தூண்டி விடுது? யேசபேலை தூண்டி விட்டு. யேசபேல் யாரை தூண்டி விடுகிறாள்? ஆகாப்பை தூண்டி விடுகிறான். இன்றைக்கு யேசபேலை விட யேசபேலுக்குள்ள இருக்கிற அந்த ஆவிக்கு நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இன்றைக்கும் பாருங்க, திருச்சபைகளில் அதிகாரத்தில் இருக்கிறவங்களை இப்படிப்பட்ட ஆவிகள் அதிகமாக தூண்டி கொண்டிருக்கு. பாஸ்டர் நல்லா இருப்பாங்க, தலைவர்கள் மூப்பர்கள் நல்லா இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு பின்னுக்கு இருந்து இன்றைக்கு இப்படிப்பட்ட ஆவிகள் தூண்டி விட்டு தான் நல்ல தலைவர்கள் கூட சில தவறான செயற்பாடுகளில் அல்லது மற்றவர்களால் தவறாக அடையாளம் காண்றதுக்கு காரணமாக போகுது. இன்றைக்கு தலைவர்கள், தேசத்தின் தலைவர்களாகிய நானும் நீங்களும், நாங்கள் எல்லாருமே இன்றைக்கு சபையில் நடத்துகிற பொறுப்பில் இருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் இப்படிப்பட்ட ஆவிகளுடைய சத்தத்தை கேட்பதற்கு மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா அந்த வார்த்தை சொல்லுது, அந்த ஆவி எங்களை கொண்டு தேவனுடைய தரிசனத்தையே விற்று போட வச்சிருமா. அப்படின்னு என்ன சொல்லுங்க? செயலற்றதாக்கி விடுமா. ஏன்னா 21-25 அதான் சொல்லுது. இவள் நிமித்தம் அவன் என்ன செய்தானா? தன்னை விற்று போட்ட ஆகாப்பை போல. விற்றடைவன் காசுக்கு வித்தவரா? இல்லை, அந்த ஆவிக்கு கீழ்ப்படிஞ்சு விற்கிறாண்ட என்ன தெரியுமா? அந்த காலத்தில் அந்த ஹீப்ரு கல்ச்சரில் என்ன அர்த்தம்னு சொன்னால் அடிமையாக போகிற அர்த்தம்.
அவர்கள் தங்களோட சிந்தித்து தங்களோட சுயமாக எதையும் செய்ய முடியாத காலம். அப்ப இவன் அந்த எசபேலுக்கு எப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்திருக்கான் பாருங்க. எசபேல் சொல்லக்கூட நீங்க பெண்கள் தப்பாக புரிந்து கொள்ளக்கூடாது, அந்த ஆவியை பத்தி நான் சொல்றேன். இன்றைக்கு அந்த ஆவி இன்றைக்கு சபைகளுக்குள்ள இருக்கிற தலைமைத்துவத்துக்கு விரோதமாக செய்து இன்றைக்கு ஒரு சிலரை பார்க்கக்கூட அந்த லீடர் சூப்பராக இருப்பாங்க, அவங்களோட சாட்சியை கேட்கக்கூட அவங்களோட பின்னணியை பார்க்கக்கூட நல்ல முறையில் வளர்ந்து நல்ல ஒப்பு கொடுத்தல வருவாங்க. ஆனால் இந்த ஆவிகள் அவர்களை தங்களுடைய காரியத்தை நிறைவேற்றுவதற்காக தவறான முறையில் என்ன செய்யும் சொல்லுங்க அப்போ தூண்டி விட்டு, எங்களோட தமிழில் சொல்லுவோம் கிண்டி விடுறேன்னு சொல்லி, நல்ல அவங்க தான் கிண்டி விட்டாங்கன்னு சொல்லி. இன்றைக்கு இந்த ஆவிகளுக்கு நாங்கள் எப்படியாக இருக்க வேண்டும்? எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அடுத்த காரியத்தை நாங்கள் பார்க்குறோம். 1 ராஜாக்கள் 21வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது எப்படிப்பட்ட ஆசையை உண்டு பண்ணும்? பேராசையை உண்டு பண்ணுகிற ஒரு ஆவி அல்லது இச்சையை உண்டு பண்ணுகிற ஆவி. பேராசை என்ன சொல்லுங்க அப்போ? எங்களுக்காக நியமிக்கப்பட்ட ஒரு எல்லைக்கு அப்பால நாங்கள் வைக்கிற ஆசாபாசங்கள், எங்களுக்குண்டு தேவனாகவும் சரி இந்த பூமியில எங்களால் அடையக்கூடிய இலக்கணம் ஒன்று இருக்கு, அந்த வரம்பு இருக்கு, அதை மீறி நாங்கள் அடைய நினைக்கிற காரியங்கள், எங்களுக்கு அல்லாத ஒரு காரியங்கள். இந்த ஆவி அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை எங்களுக்குள்ள தூண்டும். இன்றைக்கு இது இஸ்ரவேல் ஆகாப்பை இப்படிப்பட்ட ஒரு ஆசையை தூண்டி விட்டது. அவனுக்குள்ள வந்தது, அவன் நல்ல முறையில் போனான். ஆனால் இந்த ஆவி என்ன தூண்டி விட்டது? இதை அடைவதற்கு தவறான முறையில் அவனுக்கு பேராசையை இச்சையை தூண்டி விட்டது. இன்னைக்கு ஆண்டவர் எங்களை பார்த்து இந்த காரியத்தை சொல்றேன். இன்னைக்கு கர்த்தர் இன்றைக்கு ஆண்டவர் சொல்றேன், உனக்கு ஒருவனுக்கு 30, 60, 100 நியமித்து வச்சிருக்கிறேன். எங்களுக்கு கர்த்தர் கொடுக்காததை நாங்கள் என்ன செய்யக்கூடாது? ஆசைப்படக்கூடாது. தமிழில் சொல்லுவோம் பேராசை பெருநஷ்டம். இது இவட வாழ்க்கையில் அது வந்ததா இல்லையா? எசபேலோட வாழ்க்கையில் பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் சரி கட்டில் கிடையாய் கிடத்தி அவளுடைய போதகத்தை கேட்கிற அவருடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கூட இது நடக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றேன். ஏன்னா அந்த அவளுடைய போதகத்தை கேட்கிற அந்த எசபேல் ஆவியால் தாக்கப்பட்ட அந்த பெண்ணுடைய தீர்க்கதரிசியுடைய போதகத்தை கேட்கிற அவருடைய சபையை சேர்ந்து அவளை பின்பற்றுகிற எல்லாருமே ஆண்டவர் கட்டில் கிடையாக வியாதியை கொண்டு வந்து தண்டிப்பு என்று சொல்றேன். இன்னைக்கு நாங்கள் சபையில் இருக்கிற நாங்கள் இப்படிப்பட்ட ஆவியின் தாக்கத்துக்கு எப்படியாக இருக்கணும்? எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கு நாங்கள் எத்தனை பேர் உண்மையாகவே இந்த ஆவியை குறித்து நாங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறோம்? இந்த ஆவியை குறித்து அக்கறை உள்ளவர்களாக இருக்கிறோம்? என்னடா நானும் நீங்களும் இப்படி விழுந்து போவதற்காகவோ கட்டில் கடையாய் கிடப்பதற்காகவோ நோய்வாய்ப்பட்டு அழிந்து போவதற்காக தேவன் எங்களை அழைக்கல. தேவன் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். எதுக்காக சொல்லுங்க அப்போ? ராஜரிக ஆசாரிய ஊழியத்தை செய்வதற்காக அழைத்திருக்கிறேன். அந்த தலைமைத்துவ அதிகாரம் தேவன் எங்களுக்கு தந்திருக்கக்குள்ள மேல வானத்திலும் கீழே பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரத்தோடு நான் உங்களை அனுப்புகிறேன் ஆண்டவர் சொல்லி இருக்கிறேன். அந்த அதிகாரம் ஆண்டவர் இந்த பூமியில் எங்களுக்கு தந்திருக்கக்குள்ள எங்களோட ஊழியத்தை தந்திருக்கக்குள்ள இந்த ஆவி எங்களை என்ன செய்யக்கூடாது? கர்த்தர் எங்கள் மேல் தந்து அந்த அழைப்பை எடுத்து போடக்கூடாது. அதுக்கு நாங்கள் இடம் கொடுக்கவே கூடாது. அடுத்த காரியத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஒரு கருத்து வாசிப்போம். இந்த பேராசை பவுல் கொலோசிய புத்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனத்தில் ஒரு கருத்து வாசிக்க முடியுமா? எப்படியாக சொல்றேன் என்று சொல்லி. ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ரீச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிறது. இது விக்கிரக ஆராதனையான பொருளாசை. யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் பவுலுக்கூடாக கொலோசிய திருச்சபைக்கு என்ன சொல்லுங்க? இந்த கொலோசிய திருச்சபை தியேத்திரை எல்லாம் ஒரே ரீஜனில் இருக்கிற சபைகள் தான். இந்த சபைகளுக்கு என்ன சொல்லுங்க அப்படின்னு சொன்னா அந்த ரீஜன்ல ஆசியா மைனர் சொல்லப்படுகிற அந்த பகுதியில் இந்த பேராசை எண்ணம் இருக்கு. அந்த காலத்தில் அது ட்ரேட் சென்டர்ஸ் வியாபார ஸ்தலங்களா இருக்கிறபடியா பண ஆசை பொருள் ஆசை எல்லாமே பேராசையா இருந்தது. அது சபையையும் சபையின் தரிசனத்தையும் பாழாக்கி கொண்டிருக்கு. இன்றைக்கும் சபைக்குள்ள பணத்தை குறித்து பதவியை குறித்து எல்லாம் பேராசை வந்து இன்றைக்கு தவறான முறையில் தலைவர்களை தம்வசப்படுத்தி தேவனுக்கு விரோதமாக அவர்களையும் விழுத்தி தாங்களும் தேவனிடத்தில் தண்டனை பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க பல பேர். அவங்களுக்கு தெரியல அதன் முடிவு என்னன்னு சொல்லி. இன்னைக்கு நீங்க ஒன்றை பார்த்துக்கொள்ளுங்க. இன்னைக்கு ஆண்டவர் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை தந்திருக்கிறேன். என்ன சொல்லுங்க பாப்போம்? நாங்கள் இந்த தேசத்தை தேவனுடைய ஸ்தானத்திலிருந்து ஆளுகை செய்வதற்கு என் ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் தன்னுடைய ஸ்தானத்திலிருந்து தேசத்தை ஆளுகை செய்வதற்கு ராஜாவை, ஆசாரியர்களை, நியாயாதிபதிகளை, தீர்க்கதரிசிகளை ஏற்படுத்தினேன். இந்த தலைமைத்துவத்தை விழுத்துவது இந்த ஆவியினுடைய திட்டமாக இருந்தது. நீங்க பார்த்தீங்கன்னு சொன்ன எசபேல் ஹிஸ்டரியை வாசி பார்க்கக்கூட இன்றைக்கு அது லீடர்ஷிப்புக்கு விரோதமாக தான் அது கை வைக்கும். அதுவும் தேவன் நியமித்த லீடர்ஷிப்புக்கு விரோதமாக தான் கை வைக்கும். இந்த ஆவிகளுக்கு தலைமைத்துவத்தில் இருக்கிறவங்க மிகவும் அவதானமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இது எங்களை விரட்டும், ஆனால் நாங்கள் பயப்படக்கூடாது. நாங்கள் பயப்படுவதற்கு பயத்தின் ஆவியை பெற்றுக்கொள்ளவில்லை. அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுவதற்கு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றுக் கொண்டிருக்கிறோம்.
இன்னைக்கு இந்த எசபேலின் ஆவியை நாங்கள் விரட்ட ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய போதுமானவராக இருக்கிறேன். அடுத்த வார்த்தை பாருங்க, எசபேல் உண்மையும் அதை பேசுபவர்களையும் வெறுக்கிறவர்களாக இருக்கிறாள். எசபேலுக்கு விரோதமாக யார் வந்து உண்மை பேசினது? எலியா பேசினரா இல்லையா? எசபேல் உண்மையையும் அதை பேசுபவர்களையும் வெறுக்கிறவள். இந்த ஆவி யாராவது சத்தியத்தை முன்னுக்கு வந்து சத்தியத்தின்படி அவளுக்கு ஆலோசனை சொல்லும்போது இது தவறு என்று சொல்லும்போது இந்த ஆவி அவங்களை வெறுக்க ஆரம்பிச்சு. இன்னைக்கு நீங்க பாருங்க, தலைவர்களாக இருக்கிற நீங்க இல்ல சத்தியத்தின்படி ஒரு ஆள் நடக்கணும் என்று நீங்க அவங்களுக்கு ஆலோசனை சொல்லி பாருங்க, இந்த ஆவி அவங்களுக்குள்ள இருந்து மேலே வரும். இன்னைக்கு நீங்க பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் இதை எங்களுக்கு சொல்லக்குள்ள நாங்க எங்களை ஆராய்ச்சி பார்க்கணும். எந்த ஆவி எனக்கு பக்கத்துல இருக்கு? ஏன் தெரியுமா? இந்த ஆவி தூர நிற்காது, பக்கத்துல இருந்து தான் ஒர்க் பண்ணும். உங்களை யார் அதிகம், நீங்க யாரை அதிகமாக நேசிக்கிறீங்களோ, நீங்க யாரை வலது பக்கமாக வச்சிருக்கிறீங்களோ, யார் அவரை கொண்டு உங்களோட காரியங்களை சாதிக்க முடியும் நினைக்கிறீங்களோ, அந்த அவர்களை கொண்டு தான் இந்த ஆவி உங்களை வீழ்த்தும். நீங்க பாருங்க, உங்களோட ஹிஸ்டரியில, கணவன் மனைவி உறவுல, உங்களோட குடும்ப வாழ்க்கையில, உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில இந்த ஆவிகள் அதிகமாக கிரியை செய்யும். இன்னைக்கு கர்த்தருடைய பிரமாணத்துக்கு முரணாக கொண்டு போகும். இந்த எசபேல் தேவனுடைய 10 பிரமாணங்களை மீற வச்ச மிகப்பெரிய பிசாசினுடைய ஒரு தூதனாக பூமியில வாழ்ந்த மனுஷியாக காணப்பட்டார். 10 பிரமாணம் என்ன? என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். கொண்டு வந்தாலே இல்லையா? எனக்கு ஒப்பாக விக்கிரகத்தையும் சொரூபத்தையும் உண்டாக்காது. கொண்டு வந்தாலே இல்லையா? என் நாமத்தை வீணிலே விளங்காதிருப்பாயாக. யாவே தேவனா பாகாலுடைய தேவனாண்டு சேலஞ்ச் பண்றாள். என்னுடைய தேவனை கொண்டு நான் உனக்கு ஆணை எடுக்கிறேன் சொல்றாள். அதுக்கு பிறகு ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசாரிப்பாயாக. தேவனுடைய இடத்துல பரிசுத்தம் இல்லாத பாகாலுக்கு ஆராதனை கொண்டு வந்தாள். விபச்சாரம் செய்ய வைத்தாள். அடுத்தது களவு செய்ய வைத்தாள் ஜனங்களை. யார் களவு செய்து? ஆகாப்பையும் அந்த தேசத்தின் தலைவர்களையும் அந்த நாபோத்தினது நிலத்தை தவறாக முத்திரையிட்டு திருடுவதற்கு வழி நடத்தினாள். பேராசை நாங்கள் பார்த்து நாங்கள் இச்சை. இன்றைக்கு எல்லா பாவமும் அந்த எசபேல் என்ற ஆவி யாரு கூட வந்தது? இந்த எசபேல் என்ற பெண்ணை பயன்படுத்தி தேசத்தின் தலைவனாகிய ஆகாப்பை அதிகாரத்தில் வைத்து அது முழு காரியத்தையும் செய்து முடித்தது. இன்றைக்கு தலைமைத்துவத்தில் இருக்கிற நாங்கள் இந்த ஆவிகளுக்கு மிகவும் எச்சரிக்கையா இருக்கணும். இந்த ஆவிகள் எங்க வழி நடத்துது? இந்த ஆவி எங்களை எங்க சுத்தி இருக்குது? இந்த ஆவி எங்களை எங்க கொண்டு போகுது? நான் இந்த விஷயத்துல ரொம்ப அக்கறையா இருப்பேன். எனக்கு பக்கத்துல இருந்து யார் ஆலோசனை சொல்றாங்களோ அந்த ஆலோசனை கர்த்தர் தந்த தரிசனத்துக்கும் கர்த்தர் தந்த வழிகளுக்கும் முரணாக இருந்தா அந்த ஆலோசனை ஒரு நாள் நான் செவி கொடுக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? அதை கேட்டு நான் கர்த்தர் சமூகத்தில் போய் ஜெபிக்க கூட கர்த்தர் அதுக்கு பதில் தர மாட்டேன். கர்த்தர் அதுக்கு அந்த விண்ணப்பத்தை என்ன செய்ய மாட்டேன், கேட்கவே மாட்டேன். என்ற ஆண்டவர் 1 யோவான் 5:14 சொல்றார், நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்கும்போது அவர் அதற்கு செவி கொடுக்கிறார் என்பது நாம் அவரை பற்றி கொண்டிருக்கிற தைரியம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு ஆண்டவர் அவருடைய சித்தத்தின்படி நாங்கள் போகலதான் ஆண்டவர் பதில் தருவார். இன்னைக்கு நாங்கள் ஊழியர்கள் ஜெபிக்கிறோம், ஏன் பதில் வருதுன்னு சொன்னா எங்களுக்கு பக்கத்தில் இந்த ஆவியோட தாக்கம் இருக்கு. இந்த ஆவி எங்களை தூண்டி விட்டு கொண்டிருக்கு. இந்த ஆவி எங்களுக்குள்ள பேராசையை தந்து கொண்டிருக்கு. இந்த ஆவி தன்னை என்ன சொல்ற, என்னை தன்னுடைய அதிகாரத்துக்குள் வைத்து என்னை பயமுறுத்தி, நீ இதை செய்தா நான் இதை செய்வேன், நீ இதை செய்தா இதை நான் சொல்லுவேன், நீ இதை செஞ்ச நான் சபையை உடைப்பேன், நீ செஞ்ச என்ன குடும்பத்தை அப்படியே சபையை விட்டு கொண்டு போண்டு எங்களை பயமுறுத்தி தேவனுடைய வார்த்தையையும் தேவனுடைய சத்தியத்தையும் நாங்கள் சபையில் நிறுவி சபையை கட்டாதபடிக்கு எங்களை தவறாக வழி நடத்தி கொண்டிருக்கு. இன்றைக்கு தலைமைத்துவத்தில் இருக்கிற நாங்க இதுக்கு மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எசபேல் மன்னிக்கவும் இல்லை, மறக்கவும் இல்லை. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எசபேலுடைய வாழ்க்கையில எப்ப எசபேலை கர்த்தர் ஆகாபுடைய அந்த பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் அழிக்கிறார். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஆகாபை தண்டனை பெறான். ஆகாபை சொன்ன தீர்க்கதரிசி சொன்னதுபடி தண்டிக்கப்படுகிறான். அதற்கு பிறகு 10 வருஷம் இந்த எசபேல் இந்த பூமியில வாழ்றாள். ஆகாப் மரித்த பிறகு அந்த 10 வருஷத்திலையும் வேதம் என்ன சொல்லுங்க அப்ப, அவள் மனம் திரும்பவில்லை. எகு வரும்போது அவனை வசியப்படுத்துவதற்கு. அப்படின்னு அந்த ஆவியோட தாக்கம் என்ன? யார் அதிகாரத்தில் இருக்கிறாங்களோ அந்த அதிகாரத்தை தன் வசப்படுத்தும். இதுதான் எசபேல். இது மன்னிக்காது. யாரை மன்னிக்காது? தனக்கு விரோதமாக வருகிற எலியாவையும் மன்னிக்க முடியல, எலிசாவையும் மன்னிக்க முடியல. இன்றைக்கு சபையில் இருக்கிற தலைமைத்துவத்தில் இருக்கிற நீங்க, நான் பாஸ்டர் மட்டும் சொல்லல, மூப்பர்கள், தலைவர்கள், வீட்டு கூட்ட தலைவர்கள், ஆராதனை செய்கிற எல்லாருமே நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும். உங்களை வந்து முருங்கை மரத்தில் ஏற்றி விடுவாங்க. நீங்க சூப்பரா வர்ஷிப் செய்றீங்க, சூப்பரா பாடுறீங்க, உங்களோட குரல் சூப்பரா இருக்கு, உங்களோட மியூசிக் நல்லா இருக்கு, உங்களை தூண்டி விட்டுட்டு அடுத்ததாக அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க உங்களை காதுக்குள்ள போட்டு விட்டு போயிடுவாங்க. இன்றைக்கு பிசாசுற வேலை இதுதான். இன்னைக்கு ஆண்டவர் எங்களை பார்த்து சொல்றாரு, மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட ஆவிகளுக்கு விரோதமாக. இன்னைக்கு என்னைய பார்த்து, பாஸ்டர் நீங்க நல்லா டீச் பண்றீங்கடா. நான் நல்லா டீச் பண்றதுக்கு தான் படிச்சுட்டு வந்தேன். ஆனால் அது இவங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதுக்கு அடுத்தது என்ன தெரியுமா? தாங்கள் செய்ய நினைக்கிற காரியத்தை எங்களை கொண்டு செய்ய நினைக்கிறது. இந்த ஆவிக்கு நாங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அடுத்தது சொல்லப்படுங்க, ஒரு பெண்ணில் உள்ள எசபேல் ஆவி ஒரு ஆணுக்கு அடிபணியாது.
எசபேல் அவருடைய ஹிஸ்டரியில ஆகாபுக்கு கீழ்ப்படித்து போனான்னு அங்கே வாசிச்சிருக்கிறீங்களா? இங்க மட்டும் இல்லை, தியத்திரா சபையில் இருந்த எசபேல் கூட அங்கே இருந்த தலைமைத்துவத்துக்கு கீழ்ப்படியாதபடியா கர்த்தர் தூதனுக்கு ஊடாக என்ன செய்யற சொல்லுங்க அப்போ அந்த தீர்க்கதரிசிக்கு அந்த எசபேல் என்ற அடையாள பேர் அல்லது காரண பேர். தியத்திரா சபையில் இருக்கிற எசபேல் என்றது உண்மையாக அந்த பெண்ணுடைய பேர் அல்ல. அந்த சபையில் ஊழியம் சேர்ந்த ஒரு சிலர் சொல்றாங்க ஒரு பாஸ்டருடைய மனைவின்னு சொல்லி, ஒரு சிலர் சொல்றாங்க இல்லை அந்த சபையில் முழு நேர ஊழியம் செஞ்ச தீர்க்கதரிசன ஊழியம் செஞ்ச ஒரு பெண் என்று சொல்லி அந்த பெண்ணுக்கு கொடுக்கப்பட்ட அடையாள பேர் அல்ல காரண பேர். என்ன எழுதியது யோவான். அந்த காலத்தில் அதிக ரட்சிக்கப்பட்டவங்க திருச்சபைகளுக்குள்ள யார் இருந்தாங்க? யூதர்கள் இருந்தாங்க. அவர்கள் பழைய ஏற்பாட்டு வரலாற்றில் அவங்களுக்கு இருந்ததும் பழைய ஏற்பாட்டு ஹிஸ்டரி தான். ஒரு பெண்ணை தப்பான பெண் எடுக்கக்கூட அவங்களுக்கு மிகவும் உயர்ந்த கதாபாத்திரமாக வாரது யாரு? தப்புல எசபேல். அப்போ அவங்க வச்ச காரண பெயர். ஆனால் அந்த ஆவி தான் இவளுக்குள்ளேயும் இருக்கு. ஒரே ஆவி, ஆனால் காரண பேர் அல்லது அடையாள பேர் வச்சாங்க. இன்னைக்கு ஆண்டவர் எங்களை பார்த்து சொல்றேன், இவள் என்ன செய்யறாளாம்? புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னா திருச்சபையை தன்னுடைய போதகத்தால என்ன தப்பும் செய்யலாம் என்று தூண்டி விடுவாள். தேவனுடைய பிரமாணத்துக்கு விரோதமாக போதிக்கிற ஒரு பெண். ஒரு ஆசிரியர் சொல்றார் எப்படின்னு சொன்ன இந்த வெளிப்படுத்தல் புத்தகத்தை எழுதின ஒரு கமெண்ட்ரியில, இவர் வீடுகள் தோறும் அந்த நாட்களில் வீட்டு சபைகள் தான் அதிகம், வீடுகளுக்கு போய் ஜனங்களை கட்டக்குள்ள நீங்க எந்த காரியம் செய்யுங்க. எங்களை ஊர்ல சொல்லுவோம் தெரியுமா, இங்க பிரான்ஸ்ல ஃபெத்ன்னு சொல்லி, நீங்க சினிமா பாட்டு போடுங்க அதெல்லாம் தப்பு இல்லை. புரியுதா சொல்ல வருது? உங்களோட பிள்ளைகள் திருமணம் முடிச்சு இந்த உலக ஆக்களோட வாழ்றாங்க, அவங்க நீங்க வெளியில கொஞ்சம் தண்ணி பாட்டி வச்சா பரவாயில்ல, அது என்ன உங்களோட பிள்ளையா போய் குடிக்க போகுது? இப்படிப்பட்ட தேவனுடைய பிரமாணத்துக்கு விரோதமாக சரீர ரீதியாகவும் ஆவிக்குரிய ரீதியாகவும் பாவம் செய்ய தூண்டுகிறது இந்த ஆவி. இந்த ஆவி தியத்திரா சபையில் இருந்தபடியா கர்த்தரால் அதை தாங்கிக் கொள்ள முடியல. ஆனா இந்த ஆவி கூட, இந்த ஆவியால் தாக்கப்பட்ட பெண்ணை தேவன் நேசிக்கிறேன். அதால் ஆண்டவர் சொல்றேன், நான் உனக்கு காலதாரன், உனக்கு ஒரு டைம் இருக்கு, இந்த டைமை பயன்படுத்தி நீ என்ன செய், மனம் திரும்பு. ஆகாப் மனம் திரும்பினான், மன்னிக்கப்பட்டான். உண்மையா இல்லையா சொல்லுங்க அப்போ? ஆனால் கர்த்தர் கொடுத்தது நிறைவேறிச்சு. 10 வருஷம் டைம் பீரியட் இருந்த எசபேலுக்கு அந்த டைம் சரியாக பயன்படுத்த முடியல. பவுல் எபேசியர் 5:18 சொல்றேன், நாங்கள் ஆவிக்குள் நிரப்பப்பட்டவர்கள் காலத்தை சரியாக பயன்படுத்துவோம். இன்னைக்கு நீங்க இந்த வார்த்தையை கேட்கக்குள்ள, இன்னைக்கு உங்களுக்குள்ள எனக்குள்ள இந்த பலவீனங்கள் இருந்தா, இன்னைக்கு எங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உணர்த்தும் போது நாங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் முழங்கால் படிட்டு, ஆண்டவரே இந்த தாக்கம் எனக்குள்ள இருக்கு, இதுல இருந்து என்ன விடுவீங்கன்னு நாங்கள் அறிக்கையிட்டு ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதான் தேவனுடைய திட்டம். எங்களை தண்டிப்பது மாத்திரமில்லை, எங்களை கண்டிப்பது மாத்திரமல்ல, ஆண்டவர் எங்களை நேசிக்கிறவர். ஏன்னா எங்களோட காட்ஸ் நேச்சர், எங்களை தேவனுடைய தன்மை, அவர் இரக்கமுள்ள தேவன், அவர் நீதியின் தேவன், கண்டிப்பேர். ஆனால் அவர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறபடியா அவர் எங்களை மன்னித்து மறுபடியும் அனைத்துக் கொள்ள பிரியப்படுகிற இருக்கிறபடியா தான் மறுபடியும் சந்தர்ப்பம் தாரேன். இன்றைக்கும் அந்த வார்த்தையை கர்த்தர் பேச வைக்கிறது காரணம் எங்களை நேசிக்கிறபடியா தான். அந்த எச்சரிப்பை நாங்கள் பெற்றுக்கொண்டு ஆண்டவர் சமூகத்தில் உண்மையாக எங்களை நாங்கள் திருப்பும் போது கர்த்தர் எங்களுக்கு மறுபடியும் ஒரு சந்தர்ப்பம் தருவேன். இவர்கள் இருவரும் தலைமைத்துவத்தில் இருந்தவங்க. அப்போ கர்த்தர் இவர்கள் மனம் திரும்பினால் அதே தலைமைத்துவத்தில் வச்சு இவர்களை கர்த்தர் பயன்படுத்துவீரா இல்லையா சொல்லுங்க. அப்போ நாங்கள் இந்த ஆவியிலிருந்து என்னென்ன பாடங்களை கற்றுக்கொள்ள போகிறோம் என்று நாங்கள் பார்க்க போகிறோம். இன்றைக்கு இந்த எசபேலை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த எசபேலுக்குள்ள நல்ல தகுதிகள் இருந்தது, நல்ல தன்மைகள் இருந்தது. தகுதிகள் தன்மைகள் என்ன சொல்லுங்க பாப்போம்? அவளுக்குள்ள இருந்தது. நல்ல புத்திசாலித்தனம் இருந்தது, நல்ல தலைமைத்துவ திறமை இருந்தது அவளுக்குள்ள. என்ன பாகால் 850 ஆசாரியர்கள் அவளுக்கு கீழ்ப்படிச்சார்கள். ஆகாப் செவி கொடுக்கிற அளவுக்கு அவளோட லீடர்ஷிப் குவாலிட்டி இருந்தது. உண்மையா இல்லையா சொல்லுங்க அப்போ? எலியாவுக்கு விரோதமாக நிற்கிற அளவுக்கு அவளுக்குள்ள தைரியம் இருக்கு. இப்படி ஒரு லீடருக்குரிய நல்ல திறமைகள் தகுதிகள் அவளுக்குள்ள இருந்தது. ஆனா இந்த ஆவி என்ன செய்யும் தெரியுமா? அந்த தகுதிகளை தனக்காக பயன்படுத்த ஆரம்பிக்கும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு நல்ல வரங்களை தந்திருப்பேர், நல்ல தலைமைத்துவ பண்புகளை தந்திருப்பேர். ஆனால் இந்த ஆவிக்கு எங்கேயாவது மூளையில் ஒரு இடம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த தன்மைகளை தனக்காக பயன்படுத்த ஆரம்பிச்சிடும். உங்களோட திறமைகள் தேவன் ராஜ்யத்துக்காக, உங்களோட சபைக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்துக்காக தேவன் பயன்படுத்த தரும்போது இது அப்படியே உங்களை டைவர்ட் பண்ணி தனக்காக பயன்படுத்த ஆரம்பிச்சிடும். புரியுதா சொல்ல வர்றது? இன்னைக்கு நாங்கள் இந்த எசபேலை குறித்து நாங்கள் படிக்கக்குள்ள நாங்கள் இதை மிகவும் கவனத்தில் கொள்ள வேண்டும். நல்ல ஒரு புத்திசாலியான பெண்ணா இல்லையா எசபேல்? பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் சரி அவளை குறித்து நீங்கள் வாசிக்கும் போது நல்ல புத்திசாலி. ஆனால் அந்த புத்திசாலி படித்து முட்டாள்னு சொல்லுவோம் தெரியுமா? அதை மாதிரி அவளுடைய புத்திசாலித்தனத்தை தேவனுக்காக பயன்படுத்த முடியாதவளாக இருந்தார். இன்றைக்கு இந்த இடத்துல இருக்கிற நாங்கள் பல பேர் இன்றைக்கு நானும் சேர்ந்து தான் படிச்சிருக்கிறேன், என்னையை சேர்த்து தான் சொல்கிறேன். இன்றைக்கு எங்களோட அறிவை, கர்த்தர் தந்த ஞானத்தை, எங்களுக்கு தந்த திறமைகளை நாங்கள் கர்த்தருக்காக பயன்படுத்தாமல் இந்த ஆவிக்கு எங்களை நாங்கள் அர்ப்பணித்தோம்னு சொன்னால் எங்களோட முழு தரிசனமும் என்ன செய்யணும் சொல்லுங்க அப்போ? பாலா பேரும். என்ற கர்த்தர் அவனவனுக்கு தன்னுடைய தரிசனங்களை பகிர்ந்து கொடுத்திருக்கிறார் தன்னுடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு. அதனால தான் இயேசுவே 12 பேரை உருவாக்கி சொன்னார். ஒரு ஆளால் முடியாது, 12 பேர் எனக்கு தேவை.
அந்த 12 பேர் உலகத்தை சந்திச்சு பல தலைவர்களை திருச்சபையில் உருவாக்கி இருக்கேன். இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறீர், என்னையும் உங்களையும் கொண்டு எங்களுக்கு தந்து அவருடைய தன்மைகளை கொண்டு அவருடைய தன்னுடைய ராஜ்யத்தை கட்ட விரும்புகிறேன். ரெண்டாவது காரியம் பார்த்தீங்கன்னு சொன்னா, தவறுகளை செய்ய வல்லமையை அதிகாரத்தை பயன்படுத்தாதீர்கள். இன்றைக்கு நாங்கள் இதை பார்க்கக்குள்ள எங்களோட லைஃப்ல கற்றுக்கொள்ளணுமா இல்லையா சொல்லுங்க. அப்போ இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அதிகாரத்தை தரக்குள்ள, இன்றைக்கு சர்ச்சில் உங்களுக்கு என்ன பொசிஷன் தந்திருந்தாலும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அதை பயன்படுத்தி உங்களுடைய பாஸ்டரை விட்டுறதுக்கோ, உங்களோட சபையின் தரிசனத்தை கீழாக்குறதுக்கோ, சபையை உடைச்சிட்டு போகிறதுக்கோ, விசுவாச குடும்பங்களுக்குள் குழப்பங்களை ஏற்படுத்துவதற்கோ, திருச்சபைக்கு வருவதை தடை செய்வதையோ நீங்கள் உங்களுக்கு தரப்பட்ட அதிகாரங்களை பயன்படுத்தக்கூடாது. அந்த அதிகாரங்கள் எதற்காக தரப்பட்டது? இஸ்ரவேலுடைய வரலாற்று தேவனுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவதற்காக. நீங்கள் என்னுடைய ஜனம், நான் உங்களுடைய தேவன், உனக்குள் பூமியின் வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். நீங்கள் 4 தலைவர்களும் ராஜாக்கள், தீர்க்கதரிசிகள், ஆசாரியர்கள், நியாயாதிபதிகள். நீங்கள் சரியாக இருந்தால்தான் இந்த தேசம் சரியான கட்டமைப்பாக இருக்கும். இந்த தேசம் சரியான கட்டமைப்பாக இருக்கும் போதுதான் இந்த உலகம் தேவனுக்காக ஆயத்தப்படுத்த முடியும். அப்போ ஆண்டவருடைய தரிசனம் அப்படியாக இருக்கக்குள்ள இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கும் ஒவ்வொரு பொறுப்புகளை தந்திருக்கீர். உங்களை கொண்டு இந்த சபையை கட்ட, இந்த சபைக்கூடாக இந்த பட்டணத்தை கட்ட, இந்த பட்டணத்துக்கூடாக இந்த தேசத்தை கட்ட. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு தந்த பொறுப்புகளை நீங்கள் தவறாக உங்களோட சுயத்துக்காக, யாரோ உங்களை தூண்டி விடுவதற்காக, யாரோ உங்களை தவறாய் வழிநடத்துவதற்காக ஒரு நாளும் பயன்படுத்தாதீங்க. ஏண்டா எசபேலின் முடிவு எங்களுக்கு தெரியும். மூன்றாவது காரியம் பாருங்க, தேவனுக்கு உண்மையாக இருக்கும் ஒருவரை திருமணம் செய்ய முடிவு செய்வது முக்கியம். நான் மேரேஜ் கவுன்சிலிங் கொடுக்கக்குள்ள, இல்லை திருமணத்தை குறித்து செமினார் செய்யக்குள்ள இந்த சப்ஜெக்டை நான் டச் பண்ணுறேன். இன்றைக்கு சபைகளுக்குள்ள பாருங்க, பாஸ்டர் நான் அவரை திருமணம் முடிப்பேன், பாஸ்டர் நான் அவளை திருமணம் முடிப்பேன், அவள் சேர்ச்சுக்கு வந்த பிறகு திருமணம் முடித்த பிறகு ரட்சிக்கப்படுவாள். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவள் அந்த குடும்பத்துக்குள்ளே வந்து கணவனை பின்மாற்றத்துக்குள்ளே கொண்டு போய், அந்த குடும்பத்தை பின்மாற்றத்துக்குள்ளே கொண்டு போய் சபைக்குள்ளேயும் பிரிவினையை கொண்டு வந்துடுவாங்க. இன்றைக்கு திருமண வாழ்க்கையை நாங்கள் எங்களோட பிள்ளைகளுக்கு இந்த எசபேலை வச்சு, ஆகாப்பை வச்சு நாங்கள் கற்றுக் கொடுக்கணும். ஏன்னா ஆண்டவர் இன்றைக்கு இது பிரமாணம் என்று கூட எங்களோட பிள்ளைகளுக்கு தெரியாது. பாருங்க, நாங்கள் இப்போ பார்த்து நாங்கள் உபாகம புத்தகம் 7வது அதிகாரத்தில் கர்த்தர் என்ன சொல்கிறேன், கலப்பு திருமணத்தை வெறுக்கிறேன். கலப்பு திருமணம் என்ன சொல்லுங்க. அப்போ நாங்கள் போய் சிங்களத்தை, என் வைஃப் சிங்களீஸ், சிங்களத்தை கட்டுறதோ தமிழை கட்டுறதோ ஃப்ரெஞ்சை கட்டுறதை பற்றி ஆண்டவர் சொல்லல. அந்நிய தெய்வங்களை ஆராதிக்கிற பொலித்தீசம் என்று சொல்லப்படுகிற பல தெய்வ கொள்கை விசுவாசம் உடையவர்களை திருமணம் செய்ய வேணாம்னு கர்த்தர் சொல்கிறேன். இல்லாட்டி கர்த்தர் ரூத்தை திருமணம் முடிக்க அனுமதிச்சிருக்க மாட்டேர். ரூத் என்ன சொல்றா சொல்லுங்க. அப்போ உம்முடைய தேவனே, அதுதான் மொனோதீசம், ஒரே தெய்வ கொள்கைகள் அவள் வந்தபடியா தான் கர்த்தர் அவளுக்கு பெர்மிஷன் கொடுக்கிறார். அவள் திருமணம் முடித்து அவளுடைய வம்சத்தில் தன்னுடைய குமாரன் வருவதற்கு. எங்களுடைய தேவன் அப்படிப்பட்டவர். அவர் வாக்கு மாறாத கர்த்தர். அவருடைய பிரமாணங்களை சரியாக கை கொள்ளும் போது தான் உடன்படிக்கை பண்ணின, தான் வாக்கு தத்தம் பண்ணின ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தர போதுமானவராக இருக்கிறேன். இன்னைக்கு நாங்கள் இதை பார்க்கக்குள்ள, இதை கேட்கக்குள்ள, இந்த வார்த்தைகளை தியானிக்கக்குள்ள ஆண்டவர் எங்களோட பேசணும். என் பிள்ளைக்கு நான் யாரை திருமணம் முடிச்சு கொடுக்க போறேன், என் பிள்ளை யாரை திருமணம் முடிக்க ஆசையா இருக்கு, என் பிள்ளைகளுக்கு நாங்கள் டீச் பண்ணணும், சபையிலுக்கு வாலிப பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இதை ஒரு பிரசங்கமாகவே நாங்கள் எடுக்கணும். ஏன்னா எங்களோட பிள்ளைகளுக்கு இது ஒரு பிரமாணம் என்றே தெரியறே இல்லை. நீங்க இனம் கலந்து திருமணம் முடிக்கிறது தவறுன்னு சொல்லல, நான் அதுக்காக திருமணம் முடியுங்கன்னு சொல்லல. ஆனா அந்நிய தெய்வங்களை வணங்குற ஜனங்களை, நாத்திகர்களை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, திருமணம் முடிக்கக்கூடாது. அது உங்களோட குடும்ப வாழ்க்கையை சீரழிச்சிடும், உங்களோட அழைப்பை சீரழிக்கும், உங்களோட எட்டர்னிட்டி, உங்களோட முடிவையே அதை பாழாக்கி போட்டுரும். நீ பாருங்க, பல நல்ல வாலிப பிள்ளைகள் உலகத்தார திருமணம் முடிச்சு இன்றைக்கு சபைக்குள்ள இல்லாமல் பப்பளையும் பார்லையும் அங்கேயும் இங்கேயும் தண்ணி குடிச்சு கொண்டு ரோட்ல இருந்து சத்தம் போட்டுக்கொண்டு, அன்றைக்கி நான் ரோட்டில் ஒரு 2 வாலிப பையங்களை சந்திச்சினேன். நல்லா தாடி வளர்த்து அவங்க சபைக்கு போன வாலிப பிள்ளைகள். இன்றைக்கு என்ன சொல்லுங்க. அப்போ அந்நிய பெண்களை திருமணம் முடிச்சு அவங்கள இந்த ஊருக்கு எடுத்து அவங்க இவங்களோட இருக்கிற எல்லா பணத்தை எல்லாம் சூறையாடி வீட்டையெல்லாம் எடுத்துட்டு அவரை ரோட்டுக்கு திரட்டி விட்டாச்சு. அவன் என்ன செஞ்சிட்டா, இன்னொருத்தரை திருமணம் முடிச்சாச்சு. இன்னைக்கு இவருக்கு ஆண்டவரும் இல்லை, மனைவியும் இல்லை. யாருக்காக யாரை விட்டு 2 பேருமே இன்றைக்கு இல்லாமல் போயிட்டாங்க. இன்றைக்கு நடுத்தரில் ரோட்டில் பிச்சை எடுத்துக்கொண்டு ஸ்மோக் பண்ணி கொண்டு இருக்கிறேன். பாருங்க, எங்களோட பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், இந்த வார்த்தைகளை நீங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். இன்றைக்கு பிசாசு இப்படிப்பட்ட நபர்களுக்கூடாக, இப்படிப்பட்ட வாலிப பிள்ளைகளை பயன்படுத்தி உங்கள் மேல் தேவன் வைத்த திட்டத்தை பாழாக்கிடுவான். மிகவும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். நான் சொல்றது உண்மையா இல்லையா சொல்லுங்க. அப்போ இன்றைக்கு எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்கள் இதை கட்டாயம் போதிக்கணும். ஆண்டவர் அதற்காகத்தான் மோசேக்கு சொன்னார், நீ இந்த புதிய தலைமுறைக்கு இதை போதி என்று சொல்றேன். அடுத்ததை பார்த்தீங்கன்னு சொன்னா, நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ ஒன்று மட்டும் சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு ஒரு தலைமைத்துவத்தை தந்திருக்கிறேன். அந்த தலைமைத்துவத்துக்கு விரோதமாக, தேவனுடைய தரிசனத்துக்கு விரோதமாக, தேவனுடைய சபைக்கு விரோதமாக நீங்கள் என்னத்தை செய்தாலும் அது கர்த்தர் தான் அந்த தலைமைத்துவத்துக்கு பொறுப்பாளியாக இருக்கிறார். உண்மையா இல்லையா?
இயேசு சபைக்கு அஸ்திவாரமாக இருக்கிறார். இயேசு சபைக்கு தூணாக இருக்கிறார். ஆவியானவர் எங்களை ஒவ்வொரு அவயவங்களை இணைக்கிறவராக இருக்கிறார். இயேசு எங்களுக்கு தலையாக இருக்கிறார். இன்றைக்கு முழு சபையும் இயேசுவினுடையதாக இருக்கக்குள்ள நாங்கள் சபைக்குள்ள என்னத்தை விதைத்தாலும் ஒரு நாளைக்கு அறுவடை செய்வோம் என்பது 2 எசபேலுடைய வாழ்க்கையும் எங்களுக்கு ஆதாரமாக இருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா எசபேலையும் அவருடைய சந்ததியுமே இல்லாமல் கர்த்தர் சங்கரிச்சு போட்டு என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆகாபோட சந்ததியை வரக்கூடாதுன்னு சொல்லி. அதே போல நாங்கள் வெளிப்படுத்தல் புத்தகத்தில் தியத்திரா சபையில வாசிக்கக்குள்ள அவளை கட்டில் கிடையாக்கி அவளோட சரீர ரீதியாக யார் விபச்சாரம் செஞ்சாலும் சரி, அவளுடைய போதனையை கேட்டு அவளை யார் பின்பற்றினாலும் சரி, அவளையும் அவளோடு இணைந்த எல்லாருக்கும் இந்த தண்டனை கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதால திருச்சபைக்குள்ள யாரோடையும் கூட்டு சேர்ந்து டீமாகி கர்த்தருடைய தரிசனத்தையும் கர்த்தருடைய சபையையும் பாழாக்காதீங்க. ஏன்னா அந்த நாட்களில் முதல் அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆதியாகமம் 12 மல்கியா புத்தகம் வரைக்கும் முழு இஸ்ரவேலும் தேவனுடைய சபையாக பார்க்கப்பட்டது. அந்த சபையில கைவத்த யாரையும் கர்த்தர் சும்மா விடையில்லை. அப்ப நீங்க நினைக்கிறீங்களா இன்றைக்கு கிருபையின் காலத்தில் நாங்கள் இருந்தாலும் சபையில நாங்கள் செய்கிற எந்த காரியமும் நியாயப்பிரமாணத்தின் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. அதெல்லாம் இயேசு கிறிஸ்து மத்தேயு புத்தகத்தில் சொல்றேன், நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தைகளும் அங்கே எழுதப்பட்டு கொண்டே உங்களுக்கு ஒவ்வொரு லைப்ரரி செட் பண்ணப்பட்டிருக்கு. ஆண்டவர் நியாய தீர்ப்பு நாளில் உங்களோட லைஃப்ல இருக்க ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு நாள்ல இருந்து ஒவ்வொரு அந்த லைப்ரரி செல்ஃப்ல இருந்து எடுப்பேன். ஜெயராஜ் இங்கே வாழ்ந்துட்டோம், நான் பேசின ஒவ்வொரு புத்தகமாக எடுத்து வாசிப்பேன். நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க. விதைக்கிறது இதை பவுல் கலாத்தியர் நிருபத்திலே சொல்றீரா இல்லையா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து எச்சரிக்கிறேன். திருச்சபைக்கு விரோதமாக, கர்த்தர் கொடுத்த தலைமைத்துவத்துக்கு விரோதமாக, கர்த்தருடைய திட்டத்துக்கும் தரிசனத்துக்கும் விரோதமாக நீங்க யாரையும் திசை திருப்பாதீங்க. கர்த்தருடைய நாள் மிக சீக்கிரமாக இருக்கு. அதுக்காக ஆண்டவர்களை தண்டிக்கிறவரா? தேவனோட நாங்கள் மனம் திரும்பி அவரோட ஒப்புரவாகணும் என்று ஆண்டவர் விரும்புகிறேன். ஆனா இந்த எசபேலோட வாழ்க்கையை பார்க்கக்குள்ள அவன் மனம் திரும்பினாவா? எங்கேயுமே மனம் திரும்ப இல்லை. அவட பிணத்தை நாய் கூட திண்ணையில் ஒரு சில பகுதியில் நான் சும்மா நேற்று ஒரு என்ன சொல்ல இதை வாசிக்கக்குள்ள என்ன மனக்கு இது என்னுடைய ஐடியா, இது யாரும் எழுதுனதும் இல்லை, இது சரியான பிரசங்கம் நீங்கள் புரிஞ்சு கொள்ளாதீங்க. நான் இதை வாசிக்கக்குள்ள எசபேலோட தலையையும் நாய் சாப்பிடல, கையையும் நான் சாப்பிடல, அப்படி தானே இருக்கு, காலையும் நாய் சாப்பிடல. அப்போ நான் யோசிச்சேன், இங்க இருந்து தான் தவறான சிந்தனைகளும் காரியங்களும் வருது. அதை நாய் கூட தின்ன விரும்பல. பாருங்க, தவறான செய்கைகள் எங்க வருது? கையில இருந்து தான் வருது. அதானே கை, அதுக்கு தான் உப்புறது. ஆனால் கையை கூட நாய் கூட தின்ன விரும்பல. தவறான இடத்துக்கு பாதைகளுக்கு தேசத்தை வழிநடத்த அந்த கால்கள் தான். அந்த காலை கூட நாய் நக்க விரும்பல. ஜோஜோ நாய் நக்க கூட விரும்பலன்னு சொல்லப்பட்டிருக்கு. நான் சும்மா இதை என்னுடைய கருத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனால் இன்றைக்கு பாருங்க அவளுக்கு கிடைச்ச முடிவு. இன்றைக்கு ஆண்டவர் பிள்ளைகளாக நானும் நீங்களும் ஆண்டவர் எங்களை மன்னிக்கிற தேவனாக இருக்கிறேன், எங்கள் மேல் மனம் இறங்குற தேவராக இருக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறேன், நான் உன்னை தண்டிக்கிறதுக்காக இதை பேசல. தயவு செய்து பெண்கள் நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது. பாஸ்டர், நான் உங்கள்ட்ட ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறேன், ஒரு டீச்சராக என்னென்னு சொன்னால், நீங்கள் எசபேலின் ஆவிகளுக்கு ஜெபிக்கிறது நல்ல, அதே போல் தெபராலின் ஆவிக்காகவும் ஜெபிங்க பாஸ்டர். இந்த தேசத்தில் ஆண்டவர் அந்த நியாயபதிகள் 5வது அதிகாரம் நினைக்கிறேன் சொல்லப்பட்டிருக்கு, தெபரால் நான் தாயாக எழும்பும் அளவும் என்று சொல்லப்பட்டிருக்கு. பாழாய் கிடந்த வீதிகளையும் பட்டணங்களையும் கட்டி எழுப்புறதுக்கு இன்றைக்கு தெபராலுக்காக ஜெபிங்க. அப்படிப்பட்ட தாய்கள் திருச்சபைகளுக்குள் எழும்பணும். மிரியாம போல உண்மையாய் தேவனுக்கு ஆராதிக்கிற தலைவர்கள் எழும்ப வேண்டும், உண்மையான தீர்க்கதரிசிகள் எழும்ப வேண்டும். ரோமர் புத்தகம் 16வது அதிகாரத்தில், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 18வது அதிகாரத்தில் இன்றைக்கு அக்கில்லா பிரிஸ்கில்லா இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா சபையை கட்டின தலைவர்கள். இப்படிப்பட்ட பெண்கள் ஒவ்வொரு சபைகளும் தலைமுறையில் வரணும் என்று ஜெபிங்க. எசபேலின் ஆவிக்காக ஜெபிக்கிறது மட்டும் இல்லை, நல்ல ஆவியினால் பயன்படுத்தப்பட்ட பல பெண்களும் வேதத்தில் இருக்கிறாங்க. அந்த ஆவிகள் இன்றைக்கு சபைக்கு தேவை. இந்த ஐரோப்பாவில் பல பெண்கள் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆண்களாக எங்களால் அவங்களை நெருங்க முடியாது. நான் பாச என்பது குறைய சொல்லுவேன். அதை யாரால முடியும் நெருங்க சொல்லுங்க? அப்போ பெண்களால் மட்டும்தான் முடியும். அவங்கள தாயாக மாற்றுங்க. பல தாய்களை, ஆவியினால் நிரப்பப்பட்ட தாய்களை இந்த தேசத்தில் உருவாக்க அதற்காக ஜெபிங்க. எசபேல் பார்க்கல எங்களுக்கு உடனே எப்பயும் பெண்ணை நெகட்டிவாக பார்க்குற தப்பா நான் இதுக்கு சொல்லல பாஸ். இந்த ஆவிக்காக கட்டாயம் ஜெபிக்கணும். ஏன்னா இந்த ஆவி எசபேல் என்ற பேர் மட்டும் இல்லை, இன்றைக்கு எசபேலோட பெரிய ஆக்கள் இன்றைக்கு சபைகளில் இருக்கிறாங்க. பாவம் எசபேல், புரியுதா சொல்ல வருது? எசபேல் ஒவ்வொருத்தரை கூப்பிட்டு சொல்லுவாள், தம்பி நான் செஞ்சது 10, இவன் நான் கொண்டது 1000, ஆனால் இவன் கொண்டிருக்கிறது 10,000 என்று சொல்லும் எசபேல் ஆவி. இன்னைக்கு ஆண்டவர் எங்களை பார்த்து சொல்றேன், மிகவும் எச்சரிக்கையாக இருக்க சொல்லி. இந்த ஆவிகள் எப்படி நாங்கள் ஹேண்டில் பண்ண முடியும்? நீங்கள் இயேசுவை பார்த்தீங்கன்னு சொன்னால் லூக்கா புத்தகம் 9வது அதிகாரத்தில் நாங்கள் வாசிக்க போகிறது இல்லை, 9வது அதிகாரம் நீங்கள் 51வது வசனத்துக்கு பிறகு வாசி பார்த்தீங்கன்னு சொன்னால், இயேசு சமாரியா பட்டணம் வழியாக போவேன். அந்த பட்டணத்தார் யாருடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளல, இயேசுவை அவங்க ஏற்றுக்கொள்ளல. ஏற்றுக்கொள்ளாத காரணம் என்ன சொன்னால், நீங்கள் எங்கள்கிட்ட வரையில, நீங்கள் எருசலேமுக்கு போய் அங்கே டீச் பண்ணுறதுக்காக போகிறீங்க, நாங்கள் ஏன் உங்களோட சத்தத்தை கேட்கணும்? அதுதான் அவங்களுக்கு இருக்க பிரச்சனை.
உடனே யோவானும் யாக்கோபும் என்ன சொல்றாங்க? எலியா வானத்திலிருந்து அக்கினியை எரித்து கொண்டு வந்து இறக்குனது போல நாங்க இறக்குவோமான்னு சொல்லி. இயேசு என்ன சொல்லுங்க? மனுஷகுமாரன் அழிக்கிறதற்கல்ல ரட்சிக்கிறதுக்கே இந்த பூமிக்கு வந்தேன் என்று சொல்லி. இயேசு அந்த ஆவி எப்படி ஹேண்டில் பண்ணி சொல்லுங்க பாப்போம். பேதுரு மத்தேயு 16வது அதிகாரத்தில் இயேசுவை தூண்டி விடுவான். நான் உங்களை சாகவே விடமாட்டேன் என்று சொல்லி. இயேசு அப்பாலே போ சாத்தான் என்று சொன்னீர். இது இயேசு கையாண்ட முறைகள். இந்த ஆவிகள் இயேசுவை பல பேர் பல வழிகளில் தாய் கூடாக வந்து பேசி பார்த்தான், பரிசேயர்களுக்கு கூடாக வந்து பேசி பார்த்தான், தன்னோடு இருக்கிற நண்பர்களுக்கு கூடாக பேசி பார்த்தான். ஆனால் இயேசு ஏரோது கூடாக பிலாத்து கூடாக பல வழிகளில் வந்து பேசி பார்த்தோம். இயேசு எந்த ஒரு இடத்துலையும் இந்த ஆவிக்கு இடம் கொடுக்கல. இன்னைக்கு ஆண்டவர் இயேசு எங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கிறார். எங்களோட வாழ்க்கையில் இந்த ஆவி எங்களை ஆளுகை செய்துன்னு சொன்னால் நாங்கள் எங்களோட வாழ்க்கை என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு முன்பாக ஒப்பு கொடுத்து அவர்கள் கையாண்ட டெக்னிக்கை நாங்கள் பயன்படுத்தி இந்த டெக்னிக்கை, இந்த ஆவியினுடைய டெக்னிக்கை நாங்கள் எதிர்த்து நிற்கணும். நாங்கள் கண்களை மூடி ஜெபிப்போமா? ஆண்டவரை சமூகத்தில் சொல்லுவோம், அப்பா எனக்கு உதவி செய்யுங்க. நான் சற்று சின்ன ஜெபம் பண்ணி நான் உங்களுக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்க விரும்புகிறேன். பிதாவே, குமாரா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேனப்பா. நீ நல்ல எபெனேசராய் இருக்கிறவர். நீர் வார்த்தை கூடாக எங்கள் வாழ்க்கையை கட்டுகிறவர் அப்பா. நீர் எங்களை நேசிக்கிறவர், எங்களை மன்னிக்கிறவர், எங்களை மறுபடியும் அணைத்துக் கொள்ளுகிறவர், எங்களை எடுத்து பயன்படுத்துகிற தேவன் நீங்க அப்பா. உங்களுடைய நாம மகிமைப்படுவதாக. நீங்கள் என் மேல் வைத்து அன்பு நன்றி அப்பா. எங்கள் மேல் பாராட்டுகிற இரக்கத்துக்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே, இதுவரைக்கும் நாங்கள் எந்த தலைமை தூதுக்கு விரோதமாக, அவர்களுடைய செயல்களுக்கு விரோதமாக, அவருடைய அதிகாரங்களுக்கு விரோதமாக, நீர் கொடுத்த ஆண்டவரே அவருடைய பொறுப்புகளுக்கு விரோதமாக நாங்கள் யாரும் ஏதாவது பேசி இருந்தால், எங்களுடைய காரியத்துக்காக அவர்களை தவறாய் வழிநடத்தி இருந்தால், என் தேவனை எங்களை மன்னியுங்கப்பா. எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை பொறுப்படுங்க. இந்த ஆவியிலிருந்து நாங்கள் விடுபட ஆண்டவரை வாஞ்சியாய் இருக்கிறோம். ஆவியானவரே எங்களுக்குள் வருகிறவர். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்துணர்கிறவரே, இன்றைய நாளில் நீர் வார்த்தை கூடாக பேசினபடியாய் நன்றி. நாங்கள் விடுதலையாக விரும்புகிறோம். எங்களை விடுதலையாக்குவீராக. உங்களுடைய ஆளுகைக்கும் அதிகாரத்துக்கும் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.